Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 4 mathematics, that is new NCERT book Maths Mela chapter 1 shapes around us. இந்த வருஷம் new NCERT book class 4க்கு mathematics introduce பண்ணிருக்காங்க. இதுல chapter 1 shapes around us அப்படின்ற டாபிக்ல இந்த chapter 1 பத்தி படிக்க போறோம். ஓகே, shapes அப்படின்னா வடிவங்கள், around us அப்படின்னா நம்மை சுற்றி. அப்ப நம்மை சுற்றியுள்ள வடிவங்கள் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். Diksha wanted to go to a big city during her summer holidays. Diksha அப்படின்ற 4th standard படிக்கிற கேர்ள் வந்து ஓகே wanted to go to a big city during her summer holidays. அவளோட கோடை விடுமுறையில அவ எங்க போகணும்னு நினைக்கிறா, ஒரு பெரிய நகரத்துக்கு போகணும்னு நினைக்கிறா. உடனே அவங்க ஃபாதர், அவங்க அப்பா என்ன பண்றாரு, took her to Delhi and they visited many old and new interesting monuments. உடனே அவங்க அப்பா டெல்லிக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டு போய் நிறைய பிளேஸை விசிட் பண்றாங்க. அதுல முக்கியமானது ஓல்ட் அண்ட் நியூ இன்ட்ரெஸ்டிங் மானுமெண்ட்ஸ். ஓகே, பழைய மற்றும் புதிய மானுமெண்ட்ஸ் அப்படின்னா நினைவு சின்னங்கள். பழைய மற்றும் புதிய மானுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்களை பாக்குறாங்க. லைக் இந்தியா கேட், எதுனா இந்தியா கேட்டு, அதே மாதிரி குதுப் மினார். நெக்ஸ்ட் சப்ஜர்தாங் டாம் அப்படின்னு, சப்ஜர்தாங் டாம் அப்படின்றது என்னன்னா சாண்ட்ஸ்டோனாலான மியூசியம். நெக்ஸ்ட் அக்ஷர்தாம் பார்க்குறாங்க. அடுத்தது நேஷனல் மியூசியம். அக்ஷர்தாம்ன்றது ஒரு நேஷனல் மியூசியம். அண்ட் ஜந்தர் மந்தர் அண்ட் சன்ஷாத் பவன். சன்ஷாத் பவன் அப்படின்றது நான் ஒன்றும் கிடையாது, பழைய நாடாளுமன்ற கட்டடம் தான், பேர் தான் சன்ஷாத் பவன். நான் ஷி இஸ் ட்ரைங் டு மேக் ஏ மாடல் ஆஃப் இந்தியா கேட் யூசிங் ஹர் உடன் பிளாக்ஸ். உடனே அவள் என்ன பண்ணுறா, இதோ இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் உடன் பிளாக்ஸ். ஓகே, பழைய சின்ன சின்ன மரக்கட்டைகளை வச்சு அவள் என்ன பண்ணுறா, அதை இந்தியா கேட், இந்த பிக்சர் தான் இந்தியா கேட் வச்சு அதே மாதிரி மாடல் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்குறா. நவ் ஷி இஸ் ட்ரைங் டு மேக் ஏ மாடல் ஆஃப் இந்தியா கேட் யூசிங் ஹர் உடன் பிளாக்ஸ். ஓகே, சின்ன சின்ன மரக்கட்டைகள் இருக்கு இல்லையா. ஓகே, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. இது சிலிண்டரில் இருக்குது, இது கியூபாய்டில் இருக்குது, ஓகே செமி சர்க்கிளில் இருக்குது. அப்போ இதை வச்சு அவள் என்ன பண்ணுறா, இதே மாதிரி இந்தியா கேட் மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நவ் ஷி இஸ் ட்ரைங் டு மேக், ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏ மாடல் ஆஃப் இந்தியா கேட் யூசிங் ஹர் உடன் பிளாக்ஸ். Try to make a model of the building shown here using blocks. Okay, try to make a model of these buildings. Okay, ஒன்று வந்து இந்தியா கேட் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ஒரு ஹட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ try to make a model of these buildings shown here using blocks. Okay, இந்த மாதிரி பில்டிங்கை உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண சொல்கிறாங்க. What parts of the building have you shown in your model? Okay, what parts of the building have you shown? Okay, எந்த மாதிரி மாடல்ஸை பார்க்குறீங்க. Okay, what parts of the building have you shown in your model? ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன இருக்கலாம், ரூஃபாக இருக்கலாம், பில்லராக இருக்கலாம், பேஸாக இருக்கலாம். பேஸ்னா கீழே அடித்தளம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பேஸ். பில்லர்ன்றது சைடில் எழுப்புற இந்த இது மாதிரி இருக்கு இல்லையா, சைடு சென்ட்ரலில் எழுப்புற அந்த நீளமான பில்லர், அதை தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரூஃப் அப்படின்றது மேற்கூரை, அதுதான் ரூஃப்னு சொல்லுவோம். பேஸ்ன்றது அடித்தளம். வாட் பார்ட்ஸ் ஆஃப் த பில்டிங் ஹேவ் யூ ஷோன் இன் யுவர் மாடல். ஓகே, உன்னோட மாடலில் என்னென்ன பார்ட்ஸ் நீ பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்னென்னு சொல்லலாம், ஐ ஹாவ் ஷோன் த பில்லர்ஸ். ஓகே, நான் என்னோட மாடலை என்னென்ன பார்க்குறேன், பில்லர்ஸை பார்க்குறேன். என்னோட மாடலில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது இருக்கு இல்லையா, இதுதான் பில்லர். ஓகே, இங்கே ஒரு சைடில் இருக்கு இல்லையா, இதுதான் என்னென்னு சொல்கிறோம், தூண் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் பில்லர். ஓகே, என்னோட மாடலில் நான் பில்லர்ஸை பார்க்குறேன். அதே மாதிரி பேஸ், ஓகே கீழே அடித்தளம், ஓகே பேஸ் பார்க்குறேன். அதே மாதிரி அண்ட் ஆர்ச். ஓகே, அண்ட் ஆர்ச் ஆஃப் அன் இந்தியா கேட். ஆர்ச்ன்றது எது, இது இருக்கு இல்லையா, இதுதான் இந்தியா கேட்டோட ஆர்ச். அதே மாதிரி என்னோட மாடலே நான் என்ன பண்ணுறேன், ஆர்ச் பார்க்குறேன். அப்போ ஓகே அண்ட் ஆர்ச். ஓகே, முக்கியமாக அது என்னன்னு சொல்கிறோம், அண்ட் ஆர்ச் ஆஃப் த இந்தியா கேட். நெக்ஸ்ட், why did you select these parts? ஏன் நீ இந்த பார்ட்ஸை செலக்ட் பண்ண, எது பேஸ், பில்லர்ஸ் அண்ட் ஆர்ச் அப்படின்றது ஏன் இந்த மாதிரி பார்ட்ஸை செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா நம்மளே சொல்லலாம், ஐ செலக்டட் தீஸ் பார்ட்ஸ் பிகாஸ் என்னன்னு சொல்கிறோம், தே ஆர் மெயின் ஃபீச்சர்ஸ். அதுதான் என்னது, ஒரு கட்டடத்துக்கு முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஓகே, முக்கியமானது ஒரு பில்டிங் அப்படின்னா இதுதான் மெயினாக இருக்கணும். பேஸ் இருக்கணும், பில்லர் இருக்கணும், இன்னொன்று என்ன இருக்கணும், அதோட ரூஃப் மேலே டாப் இருக்கணும். ஓகே, ஸோ தே ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியா கேட். அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Third, what shapes will the model these parts well? Okay, what shapes? Okay, எந்த ஷேப்ஸில் இந்த பார்ட்ஸ் எல்லாமே எந்த ஷேப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பில்லர் பார்க்குறோம். இந்த பில்லர் பார்த்தோம்னா இங்கே பிக்சரில் காமிக்கிறாங்க. இந்த பில்லர்ஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா சிலிண்டர் இன் ஷேப். இதை இங்கே பார்க்குறோம். ஓகே, இதில் பார்க்குறோம் நம்ம ஷேப்ஸு. இது எல்லாமே என்னவா இருக்குது, சிலிண்டரில் இருக்குது. அப்போ என்னென்னு எழுதலாம், வாட் ஷேப்ஸ் தீஸ் பார்ட்ஸ் வெல் அப்படின்னா சிலிண்டர். ஓகே, சிலிண்டர் ஃபார் பில்லர், சிலிண்டர் ஷேப்ஸ் ஃபார் பில்லர். அதே மாதிரி ரெக்டாங்கிள் அப்படி இல்லைன்னா கியூபாய்டு எடுத்துக்கலாம், எதுக்கு பேஸ். ஓகே, ரெக்டாங்கிள் ஃபார் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி செமி சர்க்கிள் ஃபார் த டாப். ஓகே, செமி சர்க்கிள் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், கியூபாய்டு, செமி சர்க்கிள், அதர்வைஸ் கியூபாய்டு ஃபார் த டாப். அதே மாதிரி இப்போ இங்கே ரூஃப்னு எடுத்துக்கிட்டா இது என்ன ஷேப்பில் இருக்குது, கோன் ஷேப்பில் இருக்குது. இந்த ரூஃப் இந்த இது ஹட் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கோன் ஷேப்பில் இருக்குது. இது என்னென்னு சொல்கிறோம், நம்ம சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது.
சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், how is your model similar to the picture of real building? ஓகே, உன்னோட மாடல் நீ பண்ணியிருக்க இல்லையா, அதோ இங்கே பண்ணியிருக்க இல்லையா, இந்த மாடல் எப்படி உன்னோட ரியல் பில்டிங் கூட எப்படி ஒத்து போகுது, உன் ரியல் பில்டிங் கூட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லலாம். என்னென்னு சொல்கிறோம், மை மாடல் இஸ் சிமிலர் டு மை மாடல் இஸ் என்னென்னு சொல்கிறோம், லிட்டில் மோர், அது வந்து ஓரளவுக்கு சிமிலராக ஒத்து போகுது. மை மாடல் இஸ் சிமிலர் ஷேப், மை மாடல் இஸ் சிமிலர் ஷேப். இட் ஹாஸ் 2 vertical pillar. அதுக்கு எத்தனை இருக்குது, 2 vertical pillars செட் பண்ணியிருக்கேன். இட் ஹேஸ் என்ன இருக்குது, 2 vertical pillars. இட் ஹஸ் 2 vertical pillar இருக்குது. அதே மாதிரி என்ன இருக்குது அதில், அண்ட் ஆர்ச் இன் த மிடில், அண்ட் ஆர்ச் இன் த மிடில். ஓகே, என்னோட மாடலில் பில்லர் இருக்குது, பேஸ் இருக்குது, அதே மாதிரி என்ன இருக்குது, ஆர்ச் கொடுத்துருக்கேன், மிடில் ஆர்ச் இருக்குது அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரியல் பில்டிங்? ஓகே, ரியல் பில்டிங் கூட இது எப்படி ஒத்து போகுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம ரியல் பில்டிங் கூட வராது, ஏன்னா மை மாடல் இஸ் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, ஸ்மாலர். ஓகே, மை மாடல் இஸ் ஸ்மாலர், என்னோட மாடல் என்னவா இருக்குது, ஸ்மாலராக இருக்குது. அதே மாதிரி மேட் ஆஃப், இது என்னன்னு சொல்கிறோம், உடன் பிளாக். இட் இஸ் மேட் ஆஃப் உடன் பிளாக்ஸ். என்னோட மாடல் என்ன இருக்குது, உடன் பிளாக்ஸால் ஆனது. இட் இஸ் மேட் ஆஃப் உடன் பிளாக்ஸ். அண்ட் இதில் என்ன கிடையாது, டஸ் நாட் ஹவ் எனி ஸ்கார்விங். அதில் ஸ்கார்விங் இல்லை, மழை என்ன இருக்குது, உடன் பிளாக்ஸ். ஓகே, மரக்கட்டையால் ஆனது. அப்போ இட் டஸ் நாட் ஹாவ் என்னன்னு சொல்லலாம், கார்விங்ஸ். கார்விங்ஸ்னால் அந்த வேலைப்பாடு இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லணும், இட் டஸ் நாட் ஹவ் கார்விங்ஸ் லைக் ரியல் இந்தியா கேட், லைக் ரியல் இந்தியா கேட். அப்போ என்னென்னு எழுதலாம், லைக் ரியல் இந்தியா கேட். அப்போ என்னென்ன பார்ட்ஸ் எழுதலாம், என்னோட மாடல் சின்னதாக இருக்குது, என்னோட மாடல் எதால் ஆனது, உடன் பிளாக்ஸால் ஆனது. அதே மாதிரி என்ன கிடையாது, அதில் கார்விங் கிடையாது, வேலைப்பாடுகள், மர வேலைப்பாடுகள் அதில் கிடையாது. அதே மாதிரி என்னன்னு சொல்கிறோம், டஸ் நாட் ஹவ் கார்விங் லைக் ரியல் இந்தியா கேட் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷன் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாட் வுட் ஹேப்பன் இஃப் யூ ரிமூவ் 1 piece ஆஃப் யுவர் மாடல்? ஓகே, உன்னோட மாடல்லேருந்து ஒரு பீஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ரிமூவ் 1 பில்லர், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பில்லரை ரிமூவ் பண்ணோம்னா, இப்போ என்னோட மாடல்லேருந்து ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லுறாங்க. அப்போ இஃப் ஐ ரிமூவ் த பில்லர், இஃப் ஐ ரிமூவ் த பில்லர், வாட் ஹேப்பன், பில்லர் எடுத்துட்டோம்னா, பில்லர்னா தூணுன்னு சொல்லுவோம். ஓகே, இஃப் ஐ ரிமூவ் த பில்லர், வாட் ஹேப்பன், த பில்டிங் என்ன ஆகாது, த மாடல் மைட் நாட் ஸ்டாண்ட். ஓகே, த மாடல் என்ன ஆகாது, மைட் நாட் ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி, என்ன ஆகாது, அது நிற்காது. ஓகே, மெயினாக என்ன வரும், ஒரு பில்டிங்க்கு பேஸும் பில்லர்ஸ் தான் முக்கியம். ஓகே, இஃப் ஐ ரிமூவ் த பில்லர், 1 பில்லர் எடுத்தனா கூட என்ன ஆகுது, த மாடல் மைட் நாட் ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். வுட் த மாடல் ஸ்டில் லுக் லைக் த ஒரிஜினல் பில்டிங்? அதை எடுத்துட்டா ஒரிஜினல் பில்டிங் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னு சொல்லலாம், நோ இட் மே லுக் இன்கம்ப்ளீட். நோ இட் மே லுக் என்னவா இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். No, it may look incomplete. Next, that is in what ways could you make the model even better? Okay, இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் உன்னோட மாடல்னா என்ன பண்ணணும்? அப்போ நான் என்னன்னு சொல்கிறேன், I can add more. நான் என்னன்னு சொல்கிறேன், இன்னும் நிறைய அது கூட என்ன ஆட் பண்ணுறேன், more blocks ஆட் பண்ணுறேன், more wooden blocks. I can add, okay, more wooden blocks. இன்னும் நிறைய பிளாக்ஸு, ஓகே, அது கூட ஆட் பண்ணுறேன் wooden blocks. I can add more wooden blocks. I can add more wooden blocks. அதே மாதிரி யூஸ் கலர்டு, இன்னும் சொல்லணும்னா யூஸ் கலர்டு பிளாக்ஸ். அந்த பிளாக்கே என்ன பண்ண, நல்லா கலர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, டு மேக் இட், தட் இஸ் யூஸ் கலர்டு பிளாக்ஸ் டு மேக் இட் ரியல், டு மேக் இட் லுக் ரியல் அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். டு மேக் இட் லுக் ரியல் அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். Next, project work அப்படின்ற டாப்பிக்கில் encourage learners to observe a street carefully and make a model showing the main buildings on the street. Encourage learners, encourage students encourage பண்ணி to observe a street carefully. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சரில் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரீட்டை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறாங்க. ஷோயிங் த மெயின் பில்டிங்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட், அதே மாதிரி மெயின் பில்டிங்ஸும் ஸ்ட்ரீட்ஸையும் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ ஹவ் மேட் சம்திங் லுக் அட் மை குதிப்பினார். ஓகே, நான் கூட என்ன பண்ணேன், இந்த பாருங்கள்,
நானும் சில மாடல் பண்ணேன். எது மாதிரி குதுப்பினார்? அதோ இங்கே இருக்கு இல்லையா ரைட் சைடில் இவன் மாடல் பண்ணான். ஓகே, இவன் ஒரு மாடல் டால் பில்டிங் பண்ணான். அது எது இருக்கு? அதுக்கு சொல்கிறான், இந்த ஸ்டூடெண்ட்டு சொல்கிறான், ஐ ஹவ் மேடு சம்திங். நான் கூட ஒரு மாதிரி சில பண்ணேன். அது எது மாதிரி இருக்கு? லுக் அட் மை குதுப்பினார். இதுதான் என்னோட குதுப்பினார். மானிமெண்ட் குதுப்பினார்ன்றது மானிமெண்ட்ஸ், நினைவு சின்னம். டு யூ திங்க் இட் லுக்ஸ் லைக் த குதுப்பினார்? இதோ இருக்கு இல்லையா இவனோட மாடல். ஓகே, இவனோட மாடலும் இதுவும் ஒத்து போகுதான்னு கேட்குறாங்க. டு யூ திங்க்? அப்போ என்னன்னு சொல்லலாம்? எஸ். ஓகே, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கும் போது இட்ஸ் லுக்ஸ் லைக் குதுப்பினார். அது எப்படி இருக்கு? இட் லுக்ஸ் லைக் குதுப்பினார். இட் லுக்ஸ் லைக் குதுப்பினார் எழுதலாம். பிகாஸ் எப்படி இருக்கு? இட் இஸ் டால். இப்போ ஏன் கேட்குறாங்கன்னா பிகாஸ் எப்படி இருக்கு? இட் இஸ் டால், இட் இஸ் டால் அண்ட் என்னன்னு சொல்லுவோம்? ரவுண்ட் இன் ஷேப் அட் த டாப். ஓகே, இது இருக்கு இல்லையா இங்கே மேலே இது சொல்கிறாங்க பாரு, இட் லுக்ஸ் ஓகே ரவுண்ட் இன் ஷேப் அட் த டாப், மேலே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டும் பண்ணியிருக்கான். ஓகே, பிகாஸ் இட் இஸ் டால் அண்ட் ரவுண்ட் இன் ஷேப் அட் த டாப். ரவுண்ட் இன் ஷேப் அட் த டாப் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். வாட் ஷேப் would you யூஸ் இஃப் யூ மேக் எ மாடல் ஆஃப் குதுப் மினார்? ஒய்? எந்த மாதிரி மாடலை யூஸ் பண்ணுவேன் குதுப் மினார் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்கிறான்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை 1 2 3 4 5. ஓகே, இப்போ இது எல்லாமே சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான். இது இருக்கு இல்லையா இது எல்லாமே என்ன இருக்குது? சிலிண்டர் ஷேப் தான். 1 2 3 4 5. அப்போ என்னன்னு சொல்லுவேன்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப். அப்போ எத்தனை? ஐ வுட் யூஸ் 5 சிலிண்ட்ரிக்கல் ஷேப். I would use 5 cylindrical shape because it is a tall cylindrical tower. If I would use 5 cylindrical shapes because it is tall cylindrical tower. இது எல்லாமே என்ன cylinder shaped tower. அப்படின்னா நான் ஒரு 5 cylindrical shapes யூஸ் பண்ணுவேன். How many such shapes will you use? ஓகே, இது மாதிரி ஓகே இது மாதிரி எத்தனை யூஸ் பண்ணுவ நீ? How many such shapes? What shapes would you use a model of குதுப் மினார்? Why அப்படின்னு கேட்குறாங்க. Because 5 cylindrical shapes I could use because it is tall cylindrical. ஏன்னா why அப்படின்னு கேட்கறதால இதுக்கு ரீசன் எழுதணும். அதால நம்ம என்ன சொன்னோம்? Because it is tall cylindrical. It is tall cylindrical tower. It is a tall cylindrical tower அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி how many such shapes will you use? ஓகே, நம்ம எத்தனை யூஸ் பண்ணலாம்? I would use 5 cylindrical. அப்போ என்ன எழுதலாம்? I would use 5 cylindrical shape. I would use 5 cylindrical shape அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Do you know the Qutub Minar is a World Heritage Site? Okay, Qutub Minar ஒரு கலாச்சார உலகத்தோட கலாச்சார பாரம்பரிய ஓகே டாலஸ்ட் பில்டிங். எதால் ஆனது? மேட் ஆஃப் பிரிக்ஸ். எல்லாமே என்னது? செங்கலாலான ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்னு ஒரு குதுப் மினாரை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இட் ஹஸ் 5 stories. அதில் எத்தனை இருக்குன்னா 5 stories, 5 அடுக்கு. அதே மாதிரி 379 ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ்னால் என்ன? படிக்கட்டு. ஓகே, மொத்தம் 379 படிக்கட்டு இருக்குது. அதே மாதிரி அதில் எத்தனை இருக்குது? 5 அடுக்கு, 5 மாடிகளை கொண்டது. நெக்ஸ்ட் earlier people made buildings with clay bricks. முன்னாடி காலத்தெல்லாம் மக்கள் என்ன பண்ணாங்க? மேடு பில்டிங்ஸ் வித் கிளே பிரிக்ஸ். எதால யூஸ் பண்ணாங்க? கிளே பிரிக்ஸ் அப்படின்னா மண்ணாலான ஓகே களிமண் தான். செங்கல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? களிமண்ணை வச்சு நல்லா அதை ஹீட் பண்ணி சூளை போட்டு அதை என்ன பண்ணுவாங்க? ரெட் கலராக மாற்றுவாங்க. அப்போ ஏர்லியர் பீப்புள் மேட் பில்டிங்ஸ் வித் கிளே பிரிக்ஸ். ஓகே, களிமண்ணாலான கற்களை தான் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஸ்டோன் பிளாக்ஸ்னால் என்ன? கற்களாலான பிளாக்ஸ். ஓகே, ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணாங்க? வுட்டை யூஸ் பண்ணாங்க. டுடே வி ஆல்ஸ் யூஸ் கான்கிரீட் பிளாக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சிமெண்டாலான பிளாக்ஸ், அதுதான் கான்கிரீட் பிளாக்ஸ். அதர்வைஸ் என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஹாலோ பிரிக்ஸ். இப்போ நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறது ஹாலோ பிரிக்ஸ்னால் உள்ள எம்டியாக இருக்கும், சுற்றி அப்படியே அந்த ஷேப் வரும். அதுதான் ஹாலோ பிரிக்ஸ். வாட் இஸ் காமன் டு ஆல் ஆஃப் தீஸ் பிரிக்ஸ்? ஓகே, இந்த 3 பிரிக்ஸில் எது என்ன காமனாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சாதாரண செங்கல். ஓகே, செங்கல். இது ரெட் பிரிக். இன்னொன்று இது என்ன இருக்குது? ஹாலோ பிரிக் கொடுத்துருக்காங்க. இது என்ன இருக்குன்னா உடன் பிரிக். ஓகே, உடனாலான பிளாக் கொடுத்துருக்காங்க. இதில் 3த்துலேயும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3த்தோட ஷேப்பை பார்த்தோம்னா 3மே என்னன்னு சொல்லுவோம்? ரெக்டாங்கிள் இன் ஷேப். வாட் இஸ் காமன் டு ஆல் ஆஃப் தீஸ் பிரிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இதில் என்ன இருக்குது? அப்போ ஆல் ஆஃப் தீஸ் பிரிக்ஸ்னா 3மே என்ன இருக்குது? ரெக்டாங்கிள் இன் ஷேப். ரெக்டாங்கிள் இன் ஷேப் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் கிராஃப்ட்னா கைவேலை.
மேக் எ ஸ்பியர் லைக் ஷேப் வித் பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ். ஓகே, என்ன பண்ணுறாங்க, பேப்பரை நீட்டாக ஒரு ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதுதான் மேக் எ ஸ்பியர் லைக். ஓகே, ரவுண்டு. ஓகே, ஸ்பியர் லைக் ஷேப் வித் என்னன்னு சொல்கிறோம், பேப்பர் ஸ்ட்ரிப்ஸை வச்சு நல்ல ரவுண்டாக அப்படியே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி மேலே என்ன வச்சுருக்காங்க, ஒரு இலை வச்சுருக்காங்க, ஒரு ஃப்ரூட் மாதிரி பண்ணியிருக்காங்க. திக்ஷா has folded open and flattened a box to see box looks like. திக்ஷா அதே மாதிரி என்ன பண்ணுறா, ஒரு ஃபோல்டட் ஓப்பன் பாக்ஸ். ஓகே, சாதாரண பாக்ஸ். ஓகே, சாதாரண ஒரு சாக் பீஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கிற பாக்ஸ் எடுத்துக்கிட்டு, ஸ்வீட் பாக்ஸோ இல்லை சாக் பீஸ் பாக்ஸை வந்ததை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஃப்ளாட்டன். ஓகே, எல்லாத்தையும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். when an open box looks like, this is called the net of the box. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், நெட் ஆஃப் த பாக்ஸ். இங்கே இதை கொடுத்துருக்காங்க, எல்லா பார்ட்டையும் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட்டனாக வைக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும், நெட் ஆஃப் த பாக்ஸ். இஃப் யூ ஃபோல்ட் அலாங் த டாட்டட் லைன்ஸ் யூ வில் கெட் த பாக்ஸ் பேக்ஸ். ஓகே, இஃப் யூ ஃபோல்டு, இது இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணுறோம், இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். ஓகே, எல்லா இடத்தையும் ஃபோல்டு பண்ணோம், டாட்டட் லைன்ஸ் எல்லாமே ஃபோல்டு இது இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணால் என்ன, யூ கேன் கெட் த பாக்ஸ் பேக். ஓகே, நமக்கு பழைய மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்கும். யூஸ் த நெட்ஸ் கிவன் அட் த எண்ட் ஆஃப் த புக் டு மேக் மாடல்ஸ் ஷோன் பிலோ. ஓகே, இதே மாதிரி நெட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், at the end of the book to make the model shown below. அதை வச்சு நம்ம நிறைய மாடல்ஸை பண்ணலாம். Next, use nets given at the end of the book to make the models shown below. Okay, use the nets. இதே மாதிரி end of the bookல என்ன கொடுத்துருக்காங்க, நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீ கீழே கொடுத்துருக்கிற ஷேப்ஸ் மாதிரி நீ என்ன பண்ணலாம், மாடல் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரிசம்ஸ் அண்ட் பிரமிட்ஸ். ஓகே, ப்ரிசம்ஸ்னால் என்ன, பிரமிட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிசம் அப்படின்ற டாப்பிக்கில் சில ப்ரிசம்ஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரமிட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் சில பிரமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிசம் அப்படின்றது என்னென்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம். ட்ரையாங்கிள் அப்படின்னா முக்கோணம். ஸ்கொயர் அப்படின்னா 4. ஓகே, 4 சைடு இருக்கிறது ஸ்கொயர். அதே மாதிரி எக்ஸகன் அப்படின்றது 6 சைடு இருக்கிறது என்னன்னு சொல்லணும் நம்ம, எக்ஸகன். அப்போ இந்த ப்ரிசம், ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்றது என்னன்னா இதுதான் ட்ரையாங்கிள், இதுதான் ஒரு முக்கோணம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு சென்டரில் ஜாயின் பண்ணோம்னா இதுதான் என்னன்னு சொல்லணும், நம்ம ப்ரிசம்னு சொல்கிறோம். ப்ரிசம் அப்படின்றது என்னென்னா 3D ஷேப். ப்ரிசம்ன்றது 3D ஆலானது. பிரமிட்ஸ் அப்படின்றது ஒன்றுமே தெரியாது, நமக்கே தெரியும். பிரமிட்ஸ்னால் இதுதான் பிரமிட். ஓகே, மேலே கூம்புமா இருக்கிறது தான் என்னென்னு சொல்லணும், நம்ம பிரமிடுன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக வழக்கமாக பிரமிடுனாவே இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இதே மாதிரி ப்ரிசம்ன்றது 3D, பிரமிடுன்றது கூம்புடையதலானது. இப்போ இந்த ட்ரையாங்குலர் ப்ரிசம் எதலானதுன்னா இங்கே ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் இதோட ஷேப் என்ன இருக்குது, ட்ரையாங்கிளாக இருக்கிறதால இது என்னன்னு சொல்லுவோம், ட்ரையாங்குலர் ப்ரிசம்னு சொல்கிறோம். ஸ்கொயர் ப்ரிசம் அப்படின்றது எதை சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம் 3D ஷேப்பில் வரதால் இது என்னென்னு சொல்கிறோம், ஸ்கொயர் ப்ரிசம். அதே மாதிரி எக்ஸகன் அப்படின்னா 6 பக்கம் உடையது தான் என்னென்னு சொல்லணும் நம்ம, எக்ஸானா 6. அப்போ இங்கே எக்ஸகன் அப்படின்றது 6. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு எக்ஸகன் இருக்குது. ஓகே, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கிடைக்கிற 3D ஷேப் தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, எக்ஸகானல் ப்ரிசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் ஷேப் ஆஃப் ஃபேஸ் இஸ் காமன் டு ஆல் த ப்ரிசம். ஓகே, வாட் ஷேப், இதில் எந்த ஷேப், எல்லாத்துலேயுமே எந்த ஷேப், 3 ப்ரிசம்லேயே எந்த ஷேப்பு காமனாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கே தெரியும் காமனாக இருக்கிறது எதுன்னா, இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரையாங்கிள், இங்கே ஸ்கொயர், இங்கே எக்ஸகானல். காமனாக எது இருக்குதுன்னு பார்க்கணும்னா இங்கே நம்ம பார்க்குறோம் என்ன ஷேப் இருக்குது, ரெக்டாங்கிள். மேலே பார்க்குறோம், இங்கே என்ன இருக்குது, ரெக்டாங்கிள். இங்கே ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலர் பார்க்குறோம், இங்கே என்ன இருக்குது, ரெக்டாங்கிள். இந்த சைடு வந்தோம்னா இது என்னது, இது ரெக்டாங்கிள். அப்போ எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது எதுன்னு சொல்லலாம், ரெக்டாங்கிள். அப்போ காமனாக இருக்கிறது இது ரெக்டாங்கிள். வாட் அதர் ஷேப்ஸ் டூ தீஸ் ப்ரிசம்ஸ் ஹாவ், வாட் அதர் ஷேப். ஓகே, எதை தவிர்த்து, இந்த ரெக்டாங்கிளை தவிர்த்து வேற என்ன ஷேப்ஸ் இந்த ப்ரிசம்ஸில் இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்தோம், இது என்னது, இது ட்ரையாங்கிள், இது என்ன இருக்குது, ஸ்கொயர், இது என்ன இருக்குது, எக்ஸகன். அப்போ என்ன எழுதலாம், ஆன்சரு ட்ரையாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிளை தவிர்த்து வேற என்ன ஷேப் இருக்குது அப்படின்னா ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்குலர் ப்ரிசம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் இன் ஸ்கொயர் ப்ரிசம். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்கிறோம், எக்ஸகன். எக்ஸகோனல் எழுதக்கூடாது, இது என்னது, இது எக்ஸகன் இன் எக்ஸகோனல் ப்ரிசம். நெக்ஸ்ட் ஹவு மெனி சச் ஃபேஸஸ் ஈச். இப்போ மேலே இருக்கு இல்லையா, ட்ரையாங்குலர் ஃபேஸ்லையும் ஸ்கொயர் ஃபேஸ்லையும் எக்ஸகோனல். ஓகே, இதில் எத்தனை சச் ஃபேஸஸ், சச் அப்படின்னு கேட்குறதால ஓகே, அப்போ ட்ரையாங்குலர் அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுல எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்கொயரில் இருக்கிறது எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, எக்ஸகனில் இருக்குது எத்தனை ஃபேஸஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அதோட பேஸ் தான் நம்ம எழுதணும். அப்போ எத்தனை இருக்குது, சச் ஃபேஸஸ்னால் இது இங்கே ஒன்று வந்து ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ எத்தனை இருக்குது, 2 ஃபேஸ். ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தோம்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது,
இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி 2 ஸ்கொயர் இருக்குது, 2 ஹெக்ஸகன் இருக்குது. அப்போ என்னென்னு சொல்லலாம் நம்ம 2. how many such faces each அப்படின்னு பார்க்கும்போது 2, that is identical bases. ஐடென்டிக்கல்னா சேம், 2 ஐடென்டிக்கல் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். how many such faces each அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ட்ரையாங்குலர் ஃபேஸு, ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்கிறதும் ஸ்கொயர் ஃபேஸில் இருக்கிறதும் ஹெக்ஸகனல் ஃபேஸ் இருக்கிறத மட்டும் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் வாட் ஷேப் நெக்ஸ்ட் பிரமிட்ஸ்க்கு வரும். பிரமிட்ஸ்னாவே என்ன, அது கூம்பு வடிவத்தில் இருக்கிறது தான் பிரமிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ட்ரையாங்குலர் பிரமிட்ஸ் எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், இதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் போடுறோம். ஓகே, இது எல்லாமே நெட்டடில் வைக்கிறோம். நெட்டுனா டாட்டாக போட்டு இந்த 3த்தையும் ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஷேப்டு ட்ரையாங்குலர் ப்ரிசம். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஸ்கொயர் ப்ரிசம் அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் ஸ்கொயர் வந்துடும். இங்கெல்லாம் என்ன இருக்குது, தட் இஸ் ரெக்டாங்கிள் இல்லைன்னா பிரமிட். ஓகே, இந்த 4 ரெக்டாங்கிளையும் ஒன்றா சேர்த்தோம்னா அதுதான் என்னென்னு சொல்லணும் நம்ம ஸ்கொயர் பிரமிட். அதே மாதிரி பென்டகன் அப்படின்னு சொல்லும்போது 5 சைடு இருக்கிறத என்னென்னு சொல்லலாம் நம்ம பென்டகன் சொல்லலாம். இதுதான் பென்டகன். அப்போ அதே மாதிரி இது என்ன வருது, இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இங்கே 3, இங்கே என்ன இருக்குது 4, இங்கே ஒரு 5. இது எல்லாமே நெட்டடாக போட்டு எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணோம்னா we can get pentagonal pyramids. ஓகே, இது ட்ரையாங்குலர் பிரமிட்ஸ். ட்ரையாங்கிள் போட்டு அந்த ஒரு சைட்லேயும் ஒரு பிரமிட் ஆர் ட்ரையாங்கிள் 3த்தையும் ஃபோல்டு பண்ணோம்னா we can get triangular pyramid. ஸ்கொயர் போட்டு எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி பார்த்தோம்னா ஸ்கொயர் பிரமிட். பென்டகானல் பிரமிட் அப்படின்னு சொல்லும்போது பென்டகன்னா 5 சைடு இருக்கிறது பென்டகன். அதே மாதிரி அங்கே போட்டோம்னா இது என்னன்னு சொல்லுவோம், இது பென்டகோனல் பிரமிட். நெக்ஸ்ட் வாட் ஷேப் ஆஃப் ஃபேஸ் இஸ் காமன் டு ஆல் த பிரமிட்ஸ். ஓகே, இது இந்த பிரமிட்ஸில் எந்த ஷேப்பு எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. இப்போ நமக்கே தெரியும் எந்த ஷேப் காமனாக இருக்குது, எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், ட்ரையாங்கிள். Triangle is common to all the pyramids. Next, all the triangle faces meet at dash point. Okay, எல்லா ட்ரையாங்கிளும், ஏன்னா இது என்னவா இருக்குன்னு சொல்கிறோம், நம்ம எல்லாமே பிரமிடாக இருக்குது. அப்போ பிரமிட்னாவே எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணும். அப்போ ஆல் த ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் மீட் அட் 1 பாயிண்ட். இது இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல எல்லாம் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. ஐடென்டிஃபை எனி சச் அதர் ஷேப்ஸ் இன் ஈச் ஆஃப் த பிரமிட்ஸ். ஓகே, அப்போ வேற என்ன இருக்கு, ஓகே ஐடென்டிஃபை எனி, வேற என்ன ஷேப்ஸ் அதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ட்ரையாங்குலர் பிரமிட்ல என்ன இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு. வேற என்னென்ன ஷேப் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ட்ரையாங்குலர் பிரமிடில் ட்ரையாங்கிள் இருக்கு. பென்டகனல் பிரமிட்ல என்ன இருக்கு, பென்டகன் இருக்கு. ஸ்கொயர் பிரமிட்ல என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் பிரமிட்ல என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. இஸ் கியூப் ஆல்சோ எ பிரிசம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கியூப் நமக்கே தெரியும். ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், 2 ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயரால் ஆனது. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், கியூப். இஸ் கியூப் எ பிரிசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னு சொல்லலாம், இதுக்கு ஆன்சர் எஸ். ஓகே, கியூப் இஸ் ஆல்சோ, அது 3 டைமென்ஷனல் தான். அப்போ என்னன்னு சொல்லலாம், எஸ், கியூப் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் பிரிசம். கியூப் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஸ்கொயர் பிரிசம்னு எழுதலாம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் பிரிசம். ஓகே, வேர் all the faces are என்னன்னு சொல்கிறோம், ஈக்குவல் ஸ்கொயர். ஓகே, இஃப் கியூப் இஸ் ஆல்சோ ஏ பிரிசம்னா எஃப் கியூப் இஸ் ஆல்சோ ஏ பிரிசம் அப்படின்ட்டு எழுதுனா போதாங்க. ஓகே, டிஃப்ரென்சஸ் பிரமிடுக்கும் பிரிசமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எதுக்கு வரலாம், பிரிசம் எழுதலாம். இங்கே பிரிசம் எடுத்துக்கலாம், இங்கே என்ன எழுதுக்கலாம், பிரமிட் எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அப்போ பிரிசம் அண்டு பிரமிட். ஃபர்ஸ்ட் பிரிசமில் என்னென்னா 2 ஐடென்டிக்கல். இதுக்கு மெயினாக என்ன இருக்குன்னா, prisms have என்ன இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐடென்டிக்கல். prisms have identical, two identical and parallel base. Two identical and parallel base connected by rectangular faces. அப்படின்னு எழுதலாம். இது பிரிசம். நெக்ஸ்ட் பிரமிட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லும்போது, பிரமிடுக்கு என்ன இருக்கும், ஒரே ஒரு பேஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கூம்பு வடிவத்தில் இருக்கிறதால அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம பிரமிட் வந்து ஒரே ஒரு பேஸ் தான் இருக்கும். அப்போ பிரமிட்ஸ் ஹேவ் only one base
and triangular faces meet at one point. ஏன்னா கூம்பு வடிவத்தில் இருக்கிறதால என்ன இருக்கும், ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணோம். மீட் ஒரு பேஸ் தான் இருக்கும், ஒரு பாயிண்டில் எல்லாம் மேலே இருக்கிற பாயிண்டில் மீட் பண்ணோம். ஓகே, மீட் அட் ஒன் பாயிண்ட் அப்படின்ற டிஃப்ரென்ஸை இதுக்கு எழுதலாம். எதுக்கு, இஸ் கியூப் ஆல்சோ ஏ ப்ரிசம்னா எஸ்ன்னு எழுதணும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிசம் அண்ட் பிரமிட் அப்படின்னு வரும்போது இந்த ஆன்சரை எழுதலாம். நெக்ஸ்ட்டு 3. Now try to make the above shapes using straws and plasticine thread and fill in the table. Okay, try to make the above shapes. மேலே இருக்கிற ஷேப்ஸு எதை வச்சு பண்ண சொல்கிறாங்க, ஸ்ட்ராஸை வச்சியும் அதே மாதிரி பிளாஸ்டிசின் வச்சியும் இல்லை த்ரெட்டை வச்சியும் பண்ணிவிட்டு அந்த ஃபில் இந்த டேபிள் கீழே இருக்கிற டேபிளை ஃபில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மேலே இருக்கிற ஷேப்ஸை ஸ்ட்ராஸ் ஆர் என்ன சொல்கிற த்ரெட்டை வச்சு செஞ்சுட்டு த்ரெட்டை வச்சுட்டு ஜஸ்ட் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற டேபிளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கியூப் ஆர் ஸ்கொயர் ப்ரிசம். ஓகே, கியூப் ஆர் ஸ்கொயர் ப்ரிசம். இப்போ கியூப் அப்படின்னாவே என்ன எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர். ஓகே, இதுதான் என்னென்னு சொல்லுவோம், கனசதுரம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், கியூப்னு சொல்லுவோம். இதுதான் கியூப்னு சொல்லுவோம். கன செவ்வகத்தை தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கியூபாய்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கியூப் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஃபேஸஸ்னால் இப்போ ஒரு கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாப்பு பாட்டம். ஓகே, டாப்பு பாட்டம் கீழே 1 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைடில் ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 3, அப்போ 1 மொத்தம் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6. ஓகே, ஆப்போசிட்டில் 5 6 இந்த 6 இருக்கும் ஃபேஸஸ். அந்த 6 ஃபேஸ் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு. ஓகே, அதே மாதிரி டாப்பு பாட்டம் சைடு அதோட ஆப்போசிட். இதுதான் இது வந்து ஒரு கியூபோட ஒரு ஷேப், கியூப் ஷேப். அப்போ இதில் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை இருக்குது, 6 எடுத்துக்கலாம். ஓகே, எத்தனை முகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 6 இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது இருக்குது இல்லையா, 1 2 3, இது 1 2 இந்த டாட் இருக்கிறது எல்லாமே கார்னர்ஸ். 1 2 3 1 2 3 4 5 6 7 ஆப்போசிட்டில் 1. ஓகே, 7 இன்னொன்று இந்த சைடில் 1. அப்போ மொத்தம் எத்தனை வரும், 8 கார்னர்ஸ். இதை இங்கே நம்ம பார்க்குறோம், ஒன்றும் கிடையாது, ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. இதுதான் கியூபோட கார்னர்ஸ். இன்னும் கிளியராக சொல்லணும்னா கியூபோட கார்னர்ஸ்ன்னு பார்க்கும்போது இது 1, இது 2, இது 3, இது 4. நெக்ஸ்ட் அடுத்தது 5 6 7 8. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது, 8 கார்னர்ஸ். நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை இருக்குது, எட்ஜஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இந்த கோடு எல்லாமே எட்ஜஸ் தான். அப்போ எத்தனை வரும், 1 இருக்குது 2 இருக்குது 3 இருக்குது 4 இருக்குது. அடுத்து எத்தனை இருக்குது, 5 இருக்குது 6 இருக்குது 7 இருக்குது 8 இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது 10 இருக்குது 11 இருக்குது 12 இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 12. ஓகே, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை இருக்குது, 12. அதே மாதிரி இப்போ கியூபாய்டு அப்படின்னு சொல்லும்போது கன செவ்வகம் அப்படின்னு சொல்லலாம். கன செவ்வகம்ன்றது இதுதான், கனசதுரம். இது கியூப் அப்படின்றது கனசதுரம், கியூபாய்டுன்றது செவ்வகம், கன செவ்வகம். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்ட பிறகு இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, இதுவும் அதே தான். இங்கே மேலே கியூபுக்கு இருக்கிற அதே ஃபேஸஸ் தான். இது டாப்பில் ஒரு ஃபேஸு, பாட்டமில் ஒரு ஃபேஸு, ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று, சைடில் ஒன்று, அதுக்கு ஆப்போசிட்டில் சைடு. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் 6. நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் எத்தனை இருக்குது, கவுண்ட் பண்ணலாமா, 1 2 3 4 5 6 7 8. அப்போ மொத்தம் எத்தனை கார்னர்ஸ், 8 கார்னர்ஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை, இந்த கோடு எல்லாம் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4. அடுத்து இந்த ஸ்கொயருக்கு ஒரு 5 6 7 8. அடுத்து எங்கே இருக்குது, 9 10. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 11. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 12. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 12. நெக்ஸ்ட் அடுத்து ட்ரையாங்குலர் பிரமிட். ஓகே, ட்ரையாங்குலர் பிரமிட். பிரமிடில் எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இங்கே என்ன இருக்குது, 3 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு பிரமிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு இங்கே இதுதான் ஒரு ட்ரையாங்கிள், இதுக்குள்ளுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் போடுறோம். அப்போ இது எல்லாத்தையும் 3த்தையும் ஃபோல்டு பண்ணோம்னா we can get triangular pyramids. அப்போ கீழே பேஸ் ஒன்று வரும், 1 2 3. இது இல்லாமல் கீழே இதோ இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்குலர் ஒரு பேஸ் இருக்கும். பிரமிடுக்கு ஒரு பேஸ் தான் இருக்கும். அப்போ எத்தனை இருக்குது, 4.
அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 4 ட்ரையாங்கிளில் 4 ஃபேஸஸ். கார்னர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 1 2 3 4 கார்னர்ஸ். அப்போ 4 ஃபேஸஸ் 4 கார்னர்ஸ். எட்ஜஸ் எத்தனை இருக்குது? எட்ஜஸ்ன்னு பார்க்கும்போது ஓகே 1 2 அதாவது 1 2 3 4 5 6 இந்த கோடை கவுண்ட் பண்ணாவே அதுதான் அதோட எட்ஜஸ். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பிரமிட்ஸ். ஓகே ஸ்கொயர் பிரமிட்லேயே அதே மாதிரி எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது ட்ரையாங்கிளில் இந்த ஸ்கொயரில் 4 சைடு இருக்கும், கீழே ஒரு பேஸு. அப்போ மொத்தம் எத்தனை வரும்? 5 ஃபேஸஸ். அதே மாதிரி எத்தனை கார்னர்ஸ் வரும்னு பார்த்தோம்னா 5 கார்னர்ஸ். இது இருக்கு இல்லையா 1 2 3 4 எதெல்லாம் மீட் பண்ணுதோ அதுதான் கார்னர்ஸ். அப்போ 5 கார்னர்ஸ். அதே மாதிரி எட்ஜஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே சொல்லலாம் 1 2 3 4 5 6 7 8. அப்போ எத்தனை இருக்குது? 8 எட்ஜஸ். நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் ப்ரிசம். ஓகே இது ப்ரிசமுக்கு வரும். ப்ரிசமில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிசமுக்கும் ஃபேஸஸ் 5 தான். ஓகே ப்ரிசமுக்கும் ஃபேஸஸ் வந்து 5 தான். கார்னர்ஸ்ன்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6. அப்போ 6 கார்னர்ஸ். அதே மாதிரி எட்ஜஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 9. அப்போ இதோட எட்ஜஸ் எத்தனை இருக்குது? 9 எட்ஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை எனி ரிலேஷன்ஷிப் தட் யூ மே ஃபைண்ட் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். எட்ஜஸை ஈன்னு சொல்கிறோம், ஃபேஸஸில் எஃப்னு சொல்கிறோம், எட்ஜஸை ஈன்னு சொல்கிறோம், அண்ட் கார்னர்ஸை வி சொல்கிறோம். கால்குலேட் எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ இன் ஈச் கேஸ். ஓகே எஃப் ப்ளஸ் வி எக்ஸ் ப்ளஸ் இன்னு இப்போ ஃபஸ்ட்டுக்கு போடுறோம் கால்குலேஷன். இப்போ எஃப் ப்ளஸ் வி ஃபஸ்ட்டு ஒன் காலமுக்கு ஓகே 6 + 8 6 + 8 - 12 எவ்வளோ வரும்? 2. அதே மாதிரி இதுக்கு கால்குலேட் பண்ணுறோம் 6 ஃபேஸஸ், கார்னர்ஸ் வந்து 8 -12 எத்தனை இருக்குது? இதுக்கும் 2. நெக்ஸ்ட் இது என்ன வரும்? 4 + 4 - 6 இது எவ்வளோ வரும்? 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி 5 + 5 - 8 இது எவ்வளோ வருது? 2. அதே மாதிரி 5 + 6 5 + 6 எவ்வளோ வரும்? 5 + 6 - 11 -9. அப்போ என்ன வரும்? 11 - 9 என்ன வருது? 2. எல்லாத்துலேயுமே என்ன வருது? கால்குலேட். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் இது எல்லாத்துலேயும் ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? 2. அப்போ ஐடென்டிஃபை எனி ரிலேஷன் தட் யூ ஃபைண்ட் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ். கால்குலேட் எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இன் ஈச் கேஸ். வாட் டு யூ நோட்டீஸ்? அப்போ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? காமனாக என்ன இருக்குது? 2. ஓகே இதோட ஆன்சர் ஓகே கால்குலேஷன் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? 2 ஆன்சர் வருது. அப்போ எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அடுத்து ஒரு காலம் கொடுத்துருக்காங்க சார்ட் 3D ஷேப்ஸ் பை த நம்பர் ஆஃப் ஃப்ளாட் ஃபேஸஸ். ஓகே இதை வச்சு ஓகே சார்ட் 3D ஷேப்ஸ் பை த நம்பர் ஆஃப் ஃப்ளாட் சர்ஃபேஸ், ரைட் தர் நேம்ஸ் இயர். ஓகே நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். அப்போ 1 ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிற எந்த ஷேப்புக்கு 1 ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குது அப்படின்னா எதுவுமே ஒரே ஒரு ஃபேஸ் வச்சு எந்த ஷேப்புமே கிடையாது. அதே மாதிரி 2 ஷேப் வச்சு எதாவது இருக்குன்னா கிடையாது. 3 வச்சு 4 வச்சு வரலாம். அப்போ 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஃபேஸ் வச்சு எதாவது ஷேப் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரே ஒரு ஃபேஸ் வச்சு ஒன்றுமே கிடையாது. அடுத்து ஒரே ஒரு ஃபேஸ் வச்சு ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னன்னு சொல்லலாம்? இதுக்கும் டேஷ் பண்ணலாம், இதுக்கும் டேஷ் பண்ணலாம். அடுத்து 4 ஃப்ளாட் ஃபேஸஸ். ஓகே 4 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கிறது நமக்கே தெரியும். எதுன்னு சொல்லுவோம்? 4 ஃப்ளாட் இருக்கிறது ட்ரையாங்கிள். இப்போ தான் பார்த்தோம் ட்ரையாங்குலர் பிரமிட் எழுதலாம். இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா 4 ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறது ட்ரையாங்குலர் பிரமிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து 5 ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறது 5 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கிறது எது? 5 ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கிறது எதுன்னு சொன்னோம்? தட் இஸ் ஸ்கொயர் பிரமிட். மேலே இருக்கிறத வச்சு கீழே நம்ம மார்க் பண்ணலாம். அப்போ ஸ்கொயர் பிரமிட். நெக்ஸ்ட் 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது நமக்கே தெரியும். 6 இங்கே மேலே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா என்னது? அது கியூப் ஒன்று. என்னன்னு சொல்லுவோம்? கியூபாய்டு ஒன்று. அதே மாதிரி 8 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கிறது எதுவுமே கிடையாது. நில் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். கேன் யூ கன்ஸ்ட்ரக்ட் 3D ஷேப் வித் 3 ஃப்ளாட் ஃபேஸஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின். ஓகே இங்கே வந்து 3 ஃப்ளாட் ஃபேஸஸ் வச்சு நீ வந்து 3D ஷேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. 3D ஷேப் இங்கே கொடுத்துருக்குது 3D ஷேப். 3D ஷேப்பை வச்சு 3D ஷேப் கேன் யூ கன்ஸ்ட்ரக்ட் 3D ஷேப். நீங்கள் ஒரு 3D ஷேப்பை 3 ஃப்ளாட் ஃபேஸஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நோ. வை அப்படின்னு கேட்கும்போது அப்படின்போது நோ. ஃபார் 3D ஷேப்ஸ் மினிமம் எத்தனை வேணும்? ஃபார் 3D ஷேப்ஸ் மினிமம் அதுக்கு எத்தனை தேவைன்னா 4 ஃபேஸஸ்.
4 flat faces needed. அதால் இங்கே என்ன பண்ண முடியாது, நம்மளால் இதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, 3 ஃபேஸை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நவ் சார்ட் 3D ஷேப்ஸ் பை த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். முன்னாடி என்ன பார்த்தோம், ஃப்ளாட் ஃபேஸஸ் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் இங்கே எட்ஜஸை பற்றி ரைட் தர் நேம்ஸ் இயர். ஓகே, இப்போ 6 இங்கே என்ன கேட்குறாங்க, 6 எட்ஜஸ் சேர்ந்தால் எந்த மாதிரி ஷேப் வரும்னு கேட்குறாங்க. அப்போ 6 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் நம்மளுக்கே தெரியும், ட்ரையாங்குலர் பிரமிட்ஸ். ட்ரையாங்குலர் பிரமிடுக்கு எத்தனை இருக்குன்னா 6. நெக்ஸ்ட் 8 வச்சா ஸ்கொயர் பிரமிட். 8 வந்தா ஸ்கொயர் பிரமிட் எட்ஜஸ். நெக்ஸ்ட் 9 வந்தா தட் இஸ் a triangular prism. 12 வந்ததுன்னா கியூப் ஆர் கியூபாய்டு. இதுக்கெல்லாம் எத்தனை வரும், 12. நெக்ஸ்ட் லெட் அஸ் அப்சர்வ் அப்படின்ற டாப்பிக்கில் டேக் ஏ டை. ஓகே, இதை கொடுத்துருக்காங்களே, இதுதான் டை. டைன்றது ஒன்றும் இல்லை, தாயக்கட்டை, அதுதான் டைன்னு சொல்லுவோம். டேக் ஏ டை, லுக் அட் த ஃபேஸ் that has number 1. ஓகே, இது இருக்கு இல்லையா, லுக் அட் a number that has 1. the face numbered 6 is opposite to the face numbered 1. இதுக்கு ஆப்போசிட். ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குன்னா 6 இருக்கு. ஓகே, இதுக்கு ஆப்போசிட். ஓகே, இந்த 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 6 இருக்குது. ஆப்போசிட் டு த ஃபேஸ் நம்பர் 1. வாட் இஸ் த ஃபேஸ் ஆப்போசிட் டு ஃபேஸ் நம்பர் 2 and 3 and 4? ஓகே, அதே மாதிரி இப்போ 1க்கு ஆப்போசிட்டாக 6 இருக்கிற மாதிரி 2க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும், 3க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும், 4க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ ஏன் 1க்கு ஆப்போசிட்டாக 6 இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சம் ஆஃப் த ஆப்போசிட் டைஸில் சம் ஆஃப் த ஆப்போசிட் ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் 7. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, சம்முனா டோட்டல். ஓகே, அப்போ சம் ஆஃப் த ஓகே ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆல்வேஸ் சம் ஆஃப் த ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆல்வேஸ் என்ன வரணும், 7. ஓகே, அதோட ரெண்டுத்தோட டோட்டல் எவ்வளோ வரணும்னா 7 வரணும். இப்போ 1 கூட எந்த நம்பர் கூட்டினா 7 வரும், 6 ஆட் பண்ணோம்னா 7 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபேஸ் நம்பர்டு 2. அப்போ 2 கூட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 வரும், 5. அதே மாதிரி ஃபேஸ் நம்பர் 3 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 வரும், 4. அதே மாதிரி எந்த நம்பர் 4 கூட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 வரும், 3. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டைஸில் ஆப்போசிட், அப்போ ஆப்போசிட் சைடு, அப்போ இந்த 5க்கு ஆப்போசிட் சைடு இங்கே என்ன வரும், 2 வரும். 3க்கு ஆப்போசிட் சைடு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 4 வரும். அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் விச் ஃபேஸஸ் ஹாவ் காமன் எட்ஜஸ் வித் ஃபேஸ் நம்பர் 1. இது ஒரு இல்லையா, அந்த 1 கூட எது இதெல்லாம் வந்து காமனாக ஷேர் பண்ணிக்குது. ஓகே, எதெல்லாம் அதோட ஃபேஸஸை ஷேர் பண்ணிக்குது 1 கூட அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், 2 இருக்கலாம். கீழே இந்த சைடு ஆப்போசிட்டுக்கு 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 4 வரும். அதே மாதிரி 5க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும், 2. 5க்கு ஆப்போசிட்டில் 2 வரும் இல்லையா, அப்போ 2வும் ஷேர் பண்ணும். இங்கே 2 இருக்குது. அதே மாதிரி 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 4 இருக்குது. ஓகே, 1க்கு ஆப்போசிட்டில் 6 அந்தாண்ட பக்கம் இருக்குது, இது தனி ஃபேஸாக இருக்குது. அப்போ இது ஷேர் பண்ணாது. அப்போ எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் 1 கூட எதெல்லாம் ஷேர் பண்ணுதுன்னா 2 ஷேர் பண்ணுது. 3 நம்மளுக்கே இந்த வால் இருக்கு இல்லையா, வால் ஷேரிங் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன இருக்குது, 3 எட்ஜஸ். ஓகே, 2 3. அடுத்து என்ன இருக்குது, 4. 3க்கு ஆப்போசிட் என்ன இருக்குதோ இந்த பக்கம் இருக்கிறது எதுன்னு சொல்லுவோம், 4. அப்போ 4 ஷேர் பண்ணுது. மேலே என்ன இருக்குது, 5. அப்போ 5. அப்போ 2 3 4 5. 6 ஷேர் பண்ணுதானா இல்லை, ஏன்னா 6 என்ன இருக்காங்க தனியாக லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இதுதான் 6. அப்போ 6 ஷேர் பண்ணலை. அப்போ விச் ஃபேஸஸ் ஹவ் காமன் எட்ஜஸ் வித் ஃபேஸ் நம்பர்டு 1 அப்படின்னு பார்க்கும்போது 2. அந்த 1 எது கூடலாம் ஷேர் பண்ணுதுன்னா மேலே 5 கூடவும், இங்கே 3 கூடவும், இங்கே 2 கூடவும், இங்கே 4 கூடவும் ஷேர் பண்ணுது. அப்போ 2 3 4 5 எழுதலாம். விச் ஃபேஸஸ் ஆர் நோ காமன் எட்ஜஸ், காமன் எட்ஜஸ் இல்லாமல் எது இருக்குதுன்னா 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 6. அப்போ அதோட ஆன்சர் 6ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் லுக் அட் த 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆஃப் த சேம் கியூப். அடுத்து look at the 3 different views of the same cube. 3 கியூப் கொடுத்துருக்காங்க, 1 2 3. அப்போ 3 கியூப் கொடுத்துருக்காங்க. இங்கே what color is the face that is opposite to red face? ஓகே, ரெட் கலர் ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தோம்னா ஒரு ஃபேஸ் என்ன இருக்குங்க, ரெட். இதுதான் ரெட் கலர் ஃபேஸ். ஓகே, இங்கே என்ன இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, பர்பிள் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இது வயலட் இருக்குது. அடுத்து எல்லோ இருக்குது.
ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதில் வாட் கலர் இஸ் த ஃபேஸ் தட் இஸ் ஆப்போசிட் டு ரெட் ஃபேஸ்? ரெட் ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டாக எது இருக்கும்? இப்போ இது வந்து ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஃபேஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி இருக்குது இல்லையா? எது இருக்குது? இதோ இருக்குது இல்லையா? பர்பிள். ஓகே, இது வைலட் இருக்குது இல்லையா? இது ப்ளூ, இது ப்ளூ, இது என்ன இருக்குது? பர்பிள் இருக்குது. அப்போ இதில் எது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கரெக்டான ஆப்போசிட் வந்து பர்பிள் அப்படின்னு எழுதலாம். இதோட கரெக்ட் ஆப்போசிட் வந்து பர்பிள். இதே மாதிரி இங்கே ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பர்பிள் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு, வாட் கலர் இஸ் த ஃபேஸ் தட் இஸ் ஆப்போட் டு எல்லோ? எல்லோ இது இருக்கு இல்லையா? எல்லோ இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இதே ஃபேஸில் என்ன இருக்குது? ஆப்போசிட் எது வரும்? க்ரீன். அப்போ என்ன எழுதலாம் நம்ம? க்ரீன் கலர் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், ஃபாலோஸ் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ஷேப் அலாங் த பார்டர். ஓகே, சில இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணோம்? ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோ இருக்கு இல்லையா? இங்கே இப்போ சைடில் பார்டர் லைனில் நிறைய ஷேப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஷேப்ஸை நம்ம மேலே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம பண்ணணும். கலர் ஆல் ஷேப்ஸ் வித் எ ரெக்டாங்குலர் ஃபேஸ். ரெக்டாங்கிள் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? நம்ம செவ்வகம். செவ்வக வடிவத்தில் இருக்கிற ஃபேஸை என்ன கலரில் போட சொல்லியிருக்காங்க? ரெட் கலரில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சரில் எது இதெல்லாம் செவ்வக வடிவத்தில் இருக்குது. ஓகே, அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? இது ரெக்டாங்கிள் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? ரெட். இதை ரெட்டு போடலாம். அப்போ இது ரெக்டாங்கிளா? இது ரெக்டாங்கிள். இது வந்து ப்ரிசம். ப்ரிசமில் ரெண்டு கலருமே ட்ரையாங்கிள் இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும். அப்போ பியோர் ரெக்டாங்கிள் முதல்ல எடுத்துக்கலாம். இது ரெக்டாங்கிள். ஓகே, அப்போ இது ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். அடுத்து மறுபடியும் இங்கே வரும். இது ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, இது ரெட் கலரில், இது ரெட் கலரு, இது ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துரும். அப்போ இது எல்லாமே ரெக்டாங்கிள் ஃபேஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next, second question. Draw smiley on shapes with a triangular face. எது இதெல்லாம் முக்கோண ஃபேஸில் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஸ்மைலியை ட்ரா பண்ண அந்த இடத்துல. ட்ரா எ ஸ்மைலி ஆன் ஷேப்ஸ் வித் எ ட்ரையாங்குலர் ஃபேஸ். அப்போ எங்கெங்கெல்லாம் ட்ரையாங்கிள் இருக்குது? இப்போ கீழேருந்து போகலாமா? நம்ம இப்போ கீழேருந்து போகலாம் மேலே. எதுக்கெல்லாம் ட்ரையாங்கிள் இருக்குது? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? ஓகே, கியூபாய்டில் இது ப்ரிசமில் ரெண்டுமே இருக்குது. ரெக்டாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கிறத போடலாம். அப்போ இதோ இங்கே சாண்ட்விச் இருக்குது. அப்போ சாண்ட்விச்சில் என்ன இருக்குது? ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? ஒரு ஸ்மைலி ஃபேஸ் போடலாம். அடுத்து வேறு எங்கே இருக்குது? இதோ இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் போடலாம். இதோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் போடலாம். இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் போடலாம். வேறு இங்கே இருக்குது, இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கேயே ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இங்கே என்ன போடலாம்? ஸ்மைலி ஃபேஸ் போடலாம். அடுத்து தேர்டு கொடுத்துருக்காங்க. தேர்டு கொஸ்டினுக்கு வரும். கொஸ்டின் நம்பர் 3. Draw a star on shapes with curved surface. Curved face. Draw a star. ஓகே, ஸ்டார் போடணும். எதுக்குன்னா எங்கெங்கெல்லாம் வளைவான ஷேப் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணோம்? கர்வ்டு ஃபேஸ். அங்கெல்லாம் ஒரு ஸ்டார் போட சொல்கிறாங்க. ஓகே, வளைவான இருக்கிற ஷேப் எங்கெங்கெல்லாம் கர்வ்டு. ஓகே, கர்வ்டு வளைவாக இருக்கிற ஃபேஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மள ஒரு ஸ்டார் போட சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் போடலாம்? வளைவாக இருக்கிறது கீழேருந்து வரலாமா? இதோ இருக்கு இல்லையா? இங்கே போடலாம். எது வளைவாக இருக்கு இல்லையா? பால். அப்போ இங்கே ஒரு ஸ்டார் போடலாம். அதே இங்கே ஒரு பால் ஸ்டார் போடலாம். அடுத்து இங்கே ஒரு ஸ்டார் போடலாம். அடுத்து இங்கே ஒரு பால் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டார் போடலாம். இங்கே ஒரு ஸ்டார் போடலாம்.
அடுத்து இங்கே ஒரு பால் இருக்குது, இங்கே ஸ்டார் போடலாம். ஓகே, இங்கேயும் கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது, இதுவும் இந்த கர்வ்டு தான், இது 2 ஃபேஸ் இருக்குது, இது இங்கே ஒரு பால் போடலாம். நெக்ஸ்ட்டு கலர் ஆல் த ஷேப்ஸ் வித் நோ கார்னர் இன் ப்ளூ. ஓகே, கலர் ஆல் த ஷேப்ஸ் வித் நோ கார்னர் இன் ப்ளூ. அடுத்த கொஸ்டின், கலர் ஆல் த ஷேப்ஸ். ஓகே, எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு கார்னர் இல்லாத இடத்துக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ளூ போட சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ளூ கலரை எடுத்துக்கிறோம். கார்னரே இல்லாத இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளூ கலர் போட போகிறோம். கார்னர் வித்தவுட் கார்னர் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ, இதுக்கு ப்ளூ. ஓகே, பால் என்ன கிடையாது, கார்னரே கிடையாது, அப்போ பால் போடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கும் கார்னர் கிடையாது, அப்போ இதுக்கும் ப்ளூ போடலாம், பாட்டில். அதே மாதிரி இங்கே ப்ளூ கொடுக்கலாம், இதுக்கு ப்ளூ கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5க்கு வரும். சர்க்கிள் த ஷேப்ஸ் தட் ஹாவ் த சேம் ஆப்போசிட் ஃபேஸஸ். ஓகே, சர்க்கிள் த ஷேப்ஸ் தட் ஹாவ் சேம் ஆப்போசிட் ஃபேஸஸ். ஓகே, சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுன்னா ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்குது, ஆப்போசிட் ஃபேஸஸ் சேமாக இருக்கிறத சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எதுன்னு பார்க்கும்போது ஆப்போசிட் ஃபேஸஸ் சேமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு இதோ இங்கே இருக்குது இல்லையா, இங்கே இதே எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஆப்போசிட் ஃபேஸஸ் சேமாக இருக்கும். அப்போ இது வந்து என்ன பண்ணணும், சர்க்கிள் த ஷேப்ஸ் தட் ஹாவ் சேம் ஆப்போசிட் ஃபேஸஸ். அப்போ இது சர்க்கிள் பண்ணலாம், இது வந்து சர்க்கிள் பண்ணலாம். இதை சர்க்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் ஃபேஸஸ் சேம்னு பார்க்கும்போது இது நமக்கே தெரியும், டைஸ். அடுத்து இது இருக்குல்ல எரேசர், இதுவும் ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸு சேம். அதே மாதிரி வேற என்ன இருக்கு பார்க்கலாமா? இங்கே ஒரு டைஸ் இது இல்லை, இதுக்கு ஸ்மைலி வரும். நெக்ஸ்ட்டு இது வரும், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். இதுதான் இதோட ஆன்சர். 5th கொஸ்டினோட ஆன்சர். இது கூட சேம் தான், ஆக்சுவலி இது கூட ஆப்போசிட் ஃபேஸஸ் சேம். நெக்ஸ்ட் சார்ட்டிங் 3D shapes. ஓகே, 3D shapes எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? சார்ட் அவுட்னா பிரிக்கிறது. ரைட் த நேம்ஸ் ஆஃப் 3D shapes in the correct places. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, 2 பாக்ஸ் 2 ரவுண்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆல் ஃபேஸஸ் லுக் த சேம். அப்போ எந்தெந்த 3D shapes? ஓகே, ரைட் த நேம்ஸ் ஆஃப் 3D shapes in the correct places அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஃபேஸஸ் ஒரே மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி ஆல் ஃபேஸஸ் டூ நாட் லுக் த சேம், ஒரே மாதிரி இல்லாது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும், ஒரே மாதிரி இருக்கிற ஆல் ஃபேஸஸ் ஓகே லுக் த சேம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், கியூப். ஓகே, எல்லா ஃபேஸும் பார்த்தோம்னா என்ன இருக்கும், அது ஒரே மாதிரியே இருக்கும், அப்போ கியூப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆல் ஃபேஸஸ் டூ நாட் லுக் த சேம் அப்படின்னு பார்க்கும்போது இது சிலிண்டர். ஓகே, சிலிண்டர் எழுதலாம், இங்கே கியூப் எழுதலாம். நெக்ஸ்ட் இங்கே சிலிண்டர் எழுதலாம். அதே மாதிரி ஆல் ஃபேஸஸ் லுக் த சேம் கியூப் சொல்லிட்டோம். அதுக்கடுத்து ஸ்பியர். ஓகே, ஸ்பியர். ஓகே, ஸ்பியர் எழுதலாம். அதே மாதிரி இதுக்கு இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா சிலிண்டர், இன்னொன்று கோன். ஓகே, ஆல் ஃபேஸஸ் டூ நாட் லுக் த சேம். ஓகே, கீழே வந்து கோன் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி வரும், ஓகே இங்கே வரும். ஓகே, இப்படி வரும் இல்லையா? ஓகே, இப்படி போட்டோம்னா இதான் கோன். இந்த கோன் ஷேப் ஐஸ்கிரீம் இருக்குது இல்லையா, ஐஸ்கிரீமு கோன் ஷேப்பில் ஐஸ்கிரீம் வருது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம், இது கோன். அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது, சேமாக இருக்காது. ஆல் ஃபேஸஸ் டூ நாட் லுக் த சேம், கீழே வந்து கோன் ஆகுது தான், ஆல் ஃபேஸஸ் டூ நாட் லுக் த சேம். ஓகே, சிலிண்டர் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம் நமக்கே தெரியும். ஓகே, இந்த ஃபேஸ் எல்லாம் சேமாக இருக்காது, அப்போ சிலிண்டர் கோன் எழுதிட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து கியூபு, ஸ்பியர். அதே மாதிரி ட்ரையாங்குலர் பிரமிடு. ஓகே, ட்ரையாங்குலர் பிரமிடில் எல்லாமே என்ன இருக்கும், சேமாக இருக்கும் அதோட ஃபேஸு. ஓகே, ட்ரையாங்குலர் பிரமிட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ட்ரையாங்குலர் பிரமிடுன்றது இதுதான். இதில் எல்லா ஃபேஸும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், சேமாக இருக்கும். 1 2 3 4. ஓகே, எல்லா ஃபேஸ் ஷேப்பும் சேமாக இருக்கும், எல்லா ஃபேஸஸும் சேமாக இருக்கும். அப்போ ட்ரையாங்குலர் பிரமிட் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ட்ரையாங்குலர் பிரமிட்.
அடுத்து இங்கே வந்து ஆல் ஃபேஸஸ் டூ நாட் லுக் த சேம். அதே மாதிரி டூ நாட் லுக்னா எல்லா ப்ரிசம்ஸ் எழுதலாம். ஓகே, என்னென்ன ப்ரிசம்? ட்ரையாங்குலர் ப்ரிசம், ஸ்கொயர் ப்ரிசம், ஹெக்ஸாகோனல் ப்ரிசம்ஸ். அப்போ எல்லா ப்ரிசம்ஸுக்கும் என்ன இருக்காது? ஃபேஸஸ் சேமாக இருக்காது. அப்போ ஆல் ப்ரிசம் எழுதலாம். அதே மாதிரி ஆல் பிரமிடு, ஆல் பிரமிட்ஸ் எழுதலாம். எக்ஸப்ட் எதுன்னு சொல்லுவோம். இப்போ முன்னாடி எதை போட்டிருக்கோம் நம்ம? ட்ரையாங்குலர் பிரமிட் போட்டோம் இல்லையா? அப்போ எக்ஸப்ட் ட்ரையாங்குலர் பிரமிட். ஆல் பிரமிட்ஸ் எக்ஸப்ட் ஆல் பிரமிட்ஸ் எக்ஸப்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ட்ரையாங்குலர் அங்கே வந்துடுச்சு. அப்போ ட்ரையாங்குலர் பிரமிட் இங்கே வராது. ஆல் பிரமிட்ஸ் எக்ஸப்ட் ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்ற ஆன்சரை ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் ஃபேஸஸ் லுக் த சேம், ஆல் ஃபேஸஸ் டூ நாட் லுக் த சேம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஷேப்ஸ் வித் கர்வ்டு எட்ஜஸ், ஷேப்ஸ் வித் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். ஓகே, இதில் நமக்கே தெரியும் ஷேப்ஸ் வித் கர்வ்டு எட்ஜஸ். ஓகே, வளைவாக இருக்கிற எட்ஜ் எது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற எட்ஜ் இருக்கிற ஷேப் எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும் கர்வ் அப்படின்னாவே என்னென்னு எழுதலாம்? ஸ்பியர், பால் எடுத்துக்கலாம். அப்போ ஸ்பியர். அதே மாதிரி எது இருக்கும்? சிலிண்டர். இதெல்லாம் என்ன இருக்குது? கர்வ்டு எட்ஜஸ். அதே மாதிரி கோன், இதுக்கெல்லாம் என்ன இருக்கும்? தட் இஸ் கர்வ்டு எட்ஜஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். நமக்கே தெரியும் கியூப், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற எட்ஜஸ். நெக்ஸ்ட் கியூபாய்டு. நெக்ஸ்ட் ஆல் ப்ரிசம்ஸ். ஆல்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம், ஸ்கொயர் ப்ரிசம், அதெல்லாம் ஆல் ப்ரிசம்ஸ்னு போட்டுரும். அதே மாதிரி ஆல் பிரமிட்ஸ், எல்லாத்துக்கும் எட்ஜஸ் எப்படி இருக்கும்? ஓகே, ஆல் பிரமிட்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் வித் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ், ஷேப்ஸ் வித் ட்ரையாங்குலர் ஃபேஸஸ். ஓகே, ரெக்டாங்குலர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே தெரியும் ரெக்டாங்குலர் ஃபேஸ் வித் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் கனசெதுரம், கனசெவ்வகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கியூபு எழுதலாம். வித் ரெக்டாங்குலர் அப்படின்னு பார்க்கும்போது கியூபாய்டு. கியூபாய்டு. ஓகே, ஷேப்ஸ் வித் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் எது வரும்? கியூபாய்டு. நெக்ஸ்ட் வந்து கியூபும் வரும். அதில் சிலதோட ஷேப் வந்து என்னவா இருக்கும்? ரெக்டாங்குலாக இருக்கும். அப்போ கியூபும் எழுதலாம். கியூப் அண்டு கியூபாய்டு. அதே மாதிரி இந்த பக்கம் ஷேப்ஸ் வித் ட்ரையாங்குலர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது ட்ரையாங்குலர் ஃபேஸ்ன்னு வரும்போது எது வரும்? ட்ரையாங்குலர் பிரமிட், ட்ரையாங்குலர் பிரமிட் அப்படின்றத எழுதலாம். ஷேப் வித் போத் ரெக்டாங்குலர் அண்ட் ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் ரெண்டுமே இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே இருக்கிறது என்ன பண்ணலாம்? ப்ரிசமில் வரும். ரெண்டுமே இருக்கிறது ப்ரிசம். அப்போ என்னன்னு சொல்கிறோம்? ட்ரையாங்குலர் ப்ரிசம். ரெண்டு ஷேப்புமே இருக்கும். ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிசம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ப்ரிசம். ஓகே, இதில் என்ன இருக்குது? ரெக்டாங்குலர் இருக்குது. இந்த சைடு வந்து ட்ரையாங்குலர் இருக்குது, இந்த சைடு ரெக்டாங்குலர் இருக்குது. அப்போ போத் தட் இஸ் ரெக்டாங்குலர் அண்ட் ட்ரையாங்குலர் ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது ட்ரையாங்குலர் ப்ரிசம். இதுதான் ட்ரையாங்குலர் ப்ரிசம், ட்ரையாங்குலர் ப்ரிசம். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொன்று எதுன்னு சொல்லலாம்? ரெக்டாங்கிள் பிரமிடு. இதுலேயும் ரெண்டுமே வரும். ரெக்டாங்குலர் பிரமிடு, ரெக்டாங்குலர் பிரமிட்லேயும் எது வரும்? ரெண்டுமே வரும். அப்போ ஷேப்ஸ் வித் போத் ரெக்டாங்குலர் அண்ட் ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். அதே மாதிரி இன் விச் சர்க்கிள் டிட் யூ ரைட் ட்ரையாங்குலர் ப்ரிசம் அண்ட் ரெக்டாங்குலர் பிரமிட்? அப்போ எந்த சர்க்கிளுக்குள்ளே, இப்போ மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்த சர்க்கிளுக்குள்ளே இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எந்த சர்க்கிளுக்குள்ள இன் விச் சர்க்கிள் டிட் யூ ரைட் ட்ரையாங்குலர் ப்ரிசம் அண்ட் ரெக்டாங்குலர் ப்ரிசம்? இங்கே பார்த்தோம் இல்லையா ட்ரையாங்குலர் ப்ரிசம், இங்கே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா சென்டரில் ட்ரையாங்குலர் ப்ரிசம் அண்ட் ரெக்டாங்கிள் பிரமிட் எந்த சர்க்கிள்குள்ளே போட்டிருக்கோம்? நம்ம எந்த சர்க்கிள் போடல, ஏ சர்க்கிள்லையும் போடல, பி சர்க்கிள்லையும் போடுற. அப்போ நம்ம எங்கே போட்டிருக்கிறோம்? ஓகே, எந்த சர்க்கிளில் எழுதியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. வேர் டிட் யூ ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னு சொல்கிறோம்? ஐ ரோட் அட் த இன்டர்செக்ஷன். சென்டரில் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஐ ரோட் அட் த இன்டர்செக்ஷன். ஐ ரோட் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுவில் போட்டிருக்கேன். இதுதான் இன்டர்செக்ஷன். சென்டரில் தான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். Next, let us sort shapes in another way. Using circles like those on previous page, can you sort shapes into categories? Shapes with a curved face, shapes with flat faces. Okay, இதே மாதிரி ஓகே முன்னாடி பண்ணோம் இல்லையா யூசிங் சர்க்கிள் வச்சு பண்ணோம் இல்லையா அதே மாதிரி கேன் யூ சார்ட் ஷேப்ஸ் இன்டு த ரெண்டு கேட்டகரியில் பண்ண சொல்கிறாங்க. ஷேப்ஸ் வித் கர்வ்டு ஃபேஸஸ். இதை நம்மளே பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு
2 சர்க்கிள் போட்டுக்கிறோம். ரெண்டு சர்க்கிள் போட்டுக்கிறோம். நம்மளே போட்டு எழுத சொல்லியிருக்காங்க. 2 சர்க்கிள் போட்டுக்கணும். Using circle like those on previous page, can you sort shapes into the categories shapes with curved surface? அப்ப இங்க என்ன எழுதலாம்? Shapes with curved surface, curved faces. இங்க shapes with flat faces. இப்போ நமக்கே தெரியும் என்னன்னு போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே ஸ்பியர், நெக்ஸ்ட் என்ன போட்டோம்? சிலிண்டர். ஆல்ரெடி இது பண்ணியிருக்கோம். நம்மளே ட்ரா பண்ண எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோன். இதெல்லாம் கர்வ்டு சர்ஃபேஸ். இங்கே என்னென்னு பார்த்தோம்? கியூப், நெக்ஸ்ட்டு கியூபாய்டு, நெக்ஸ்ட்டு ஆல் பிரிசம்ஸ் அண்ட் பிரமிட்ஸ். ஆல் பிரிசம்ஸ் அண்ட் ஆல் பிரமிட்ஸ். இது எல்லாமே எதில் வரும்? ஷேப்ஸ் வித் ஃப்ளாட் சர்ஃபேஸ். இது ஷேப்ஸ் வித் கர்வ்டு ஸ்பேசஸ் அப்படின்னு எழுதலாம். Up to this part 1 gets over. We'll meet part 2 in the next video. Like, share and subscribe Chem Free Tutorial for more videos. Thank you.